ஹிட்லர் யூதர்களின் அழிவை முன்னறிவிப்பு செய்த உரை. 1939 ஜனவரி 30 அன்று ஜெர்மனியின் டெல்லி பாராளுமன்றமான ரிக்ஸ்டாக்கில் அடால்ஃப் ஹிட்லர் பேசிய உரையில் அவர் யூரோப்பிய யூதர்களை அழிப்பது என தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார். இது இரண்டாம் உலகப் போருக்கான முன்பதிவு போலும் யூதர்களின் எதிர்காலத்தில் பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கியது. ஹிட்லர் தனது உரையில் யூதர்களை ஜெர்மன் சமூகத்திற்கு அச்சுறுத்தும் ஒரு வெளிப்புற எதிரி என குறிப்பிட்டார். அவர் யூதர்களை சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகளுக்கு பின்னணி காரணிகளாக காட்டினார். இந்த உரை ஹிட்லரின் ஆன்டிசெமிடிசம் கொள்கையின் வெளிப்பாட்டை காட்டுகிறது. இவர் முன்பே பின்பற்றிய யூதர்களின் பிரச்சாரங்களை இன்னும் தீவிரமாக்குவதை பேசினார். ஹிட்லர் கூறியதன்படி யூரோப்பில் யூதர்கள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்பது அவரது காலத்திலிருந்து முன்பே எதிர்கால ஹோலோகாஸ்ட் திட்டத்தின் ஆரம்ப சுட்டும் குறியீடு. இந்த உரை ஹிட்லரின் தேர்தல் மற்றும் அரசியல் ஆதரவை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இருந்தது. பொதுமக்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மீது மன அழுத்தம் ஏற்படுத்தியது. 1939ஆம் ஆண்டு ஜெர்மனி ஏற்கனவே ஆஸ்திரியா மற்றும் செக்கோஸ்லோவேக்கியாவின் சில பகுதிகளை வெற்றிகரமாக கைப்பற்றியிருந்தது. ஹிட்லர் தனது யூரோப்பை கைப்பற்றும் கனவுகளையும் கூட்டத்தில் வெளிப்படுத்தினார். அவர் உரையில் யூதர்களின் அழிவு பற்றி முன்பே கூறியது பின்னர் நிகழ்ந்த ஹோலோகாஸ்டுக்கு ஏற்ப அடையாளம் அளித்தது. இது உலக வரலாற்றில் மிக இரங்கலான நிகழ்வாக மாறியது. இந்த உரை மூலம் ஹிட்லர் ஜெர்மனி மக்களை ஒரே இன கொள்கைக்கு இணைத்து யூதர்கள் மற்றும் பிற சிறுபான்மைகளுக்கான வெறுப்பையும் கொள்கையாக மாற்றினார். உலக நாடுகள் ஆரம்பத்தில் இதை முழுமையாக கவனிக்கவில்லை. ஆனால் பின்னர் ஹிட்லரின் நடவடிக்கைகள் யூதர்களின் கடுமையான இனப்படுகொலைகளுக்கு காரணமாகியது. ஆகவே 1939 ஜனவரி 30 யூரோப்பிய யூதர்களின் அழிவிற்கு முன்கூட்டிய அறிவிப்பு மற்றும் இரண்டாம் உலகப் போரின் ஒரு பேரதிர்ச்சி நிகழ்வாகும்.